மொத்த மரமுமே பூவாக தாங்க இருக்குது. எவ்வளோ தேன் முக்கியது பாருங்கள். சவுண்டை பற்றிலாம் இதையும் பாருங்கள். அந்த சீமை கருவேல அடியில் எப்படி இருக்குது, இதோட அடியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வித்தியாசத்தை பாருங்கள். அப்போவே தெரியும் அந்த சூழலுக்கு எந்த அளவுக்கு பொருந்துன்னு சொல்லி. இதில் பாருங்கள் எவ்வளோ செடி பூ இதெல்லாம் இருக்குது பாருங்கள். குறைஞ்சபட்சம் பச்சை தெரியுது. அதே அங்கே பாருங்கள், எதுவுமே வளர விடாது. நேற்று எதிர்ச்சியாக நானும் என் நண்பரும் இந்த மரத்தை பார்த்தோங்க. அவர் தான் சொன்னார் இந்த மரத்து பேர் குடைவேல் அப்படின்னு. சரி, அந்த மரத்தை பற்றி தேடி பார்த்தா இந்த மரத்தை பற்றின பதிவு புறநானூரில் இருக்குது. இந்த மரத்தோட முல்லை ஊகம்புல் காம்போடு கோர்த்து அந்த காலத்து சிறுவர்கள் வில் செஞ்சு விளாண்டுருக்காங்க. இது ஆலத்தூர் கிளார் அப்படிங்கிற புலவர் பதிவு பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, எங்கேயோ உள்ள புலவர் எப்போவோ நடந்த இன்சிடெண்ட் எதர்ச்சியாக பார்த்த மரத்தோட உழவு கனெக்ட் ஆகிருக்கு. பாருங்கள் இந்த மரம் எவ்வளோ நினைவுகளை தாங்கி நிற்கிதுன்னு.